வணக்கம் மக்களே, நான் உங்கள் பாலாஜி. இது நல்லதொரு தகவல் யூடியூப் சேனல். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். என் அன்புள்ள அம்மாவுக்கு, அம்மா நீ அற்புதம். அம்மா சொன்ன அற்புதமான பொய்களில் ஒன்று, கடைசி உருண்டையில் தான் எல்லா சத்தும் இருக்கும். இத மட்டும் வாங்கிக்கோடா கண்ணா என்று. நாம் பெற்ற முதல் இரத்த தானம் எது தெரியுமா? நம் அம்மாவின் பால்தான். தன் அம்மா தனக்கு என்னவெல்லாம் செய்தாள் என்பதை ஒரு மனிதன் கடைசி வரை உணர்வதில்லை. அவன் அதை உணரும்போது அவள் உயிரோடு இருப்பதில்லை. அம்மா நீ என் அருகில் இருந்தால் கல்பாறை கூட பஞ்சுமெத்தை தான். சொல்ல வந்ததை சரியாக சொல்ல முடியாமல் தவித்து நின்று வார். தாய்மொழியின் அருமை புரியும். வெளிநாட்டில் இருந்து வார். தாய்நாட்டின் அருமை புரியும். அதேபோல் தாயை விட்டு தள்ளி இருந்து வார். தாயின் அருமை புரியும். என் முகம் பார்க்கும் முன்பே, என் குரல் கேட்கும் முன்பே, என் குணம் அறியும் முன்பே, என்னை நேசித்த ஒரே மனித இதயம் என் அம்மா மட்டும்தான். என்னை நடக்க வைத்து பார்க்க வேண்டும் என்று என் அம்மாவின் ஆசையை விட நான் விழுந்து விடக் கூடாதென்ற கவலையில் இருந்தது என் அம்மாவின் கவனம். நான் ஒரு முறை அம்மா என்று அழைப்பதற்காக பிரசவ நேரத்தில் 1000 முறை அம்மா அம்மா என்று கதறியவள் என் அம்மா. குழந்தைகளின் பல்வேறு அழுகைகளின் அர்த்தம் புரிந்த ஒரே டிக்ஷனரி புக் அம்மா மட்டும்தான். தாய்மையின் வழி என்னவென்று எனக்கு தெரியும். அதனால் தான் அன்று அம்மாவுடன் சேர்ந்து நானும் அழுதேன் பிறக்கையில். தேங்காய் திருகும் போது திட்டு வாங்கிக் கொண்டு சாப்பிடும் சுகமே தனி. அம்மா அப்பா ஆடம்பரமாய் கட்டி கொடுத்த வீட்டை விட உன் ஆடை கட்டி தந்த அந்த தொட்டில் வீடுதான் பெரும் நிம்மதியை தந்தது. நோய் வரும்போது ஓய்வுக்கு பாயை தேடுவதை விட என் தாயை தேடுது என் மனசு. அம்மா என்பது வெறும் பெயர் அல்ல, மறப்பதற்கு. அது உயிரோடு கலந்த உதிரத்தின் உறவு. 1000 கைகள் என் கண்ணீரை துடைத்து போனாலும் ஆறாத துன்பம் அம்மாவின் சேலையில் துடைக்கும் போதுதான் நீங்க. கடைசி தோசை சாப்பிடும்போது சட்னியை வேண்டுமென்றே அதிகமாக வைத்து சட்னியை காலி செய்வதற்காக இன்னொரு தோசை வைக்கிறதான் அம்மாவின் அன்பு. நான் நேசித்த முதல் பெண்ணும் என்னை நேசித்த முதல் பெண்ணும் நீதானே அம்மா. மண்ணறையில் உறங்கச் சொன்னால் கூட தயங்காமல் உறங்குவே. ஆனால் அம்மா நீ வந்து ஒரு தாலாட்டு பாடினாள். மூச்சடக்கி ஈன்றாய் என்னை, என் மூச்சுள்ளவரை காப்பேன் அம்மா உன்னை. அன்பை பற்றி படிக்கும் போதெல்லாம் தவறாமல் வந்து போகிறது அம்மாவின் முகம். மீண்டும் அமர முடியாத ஒரே சிம்மாசனம் அம்மாவின் கருவறைதான். அம்மா அன்று நம் தொப்புள் கொடியை அறுத்து நம் உறவை பிரிக்க அல்ல, அது நம் பாசத்தின் தொடக்கத்திற்கு வெட்டப்பட்ட திறப்பு விழா என்பன். உணவு என்பது மருந்து, ஆடை என்பது மானம், பணம் என்பது தேவை, ஆங்கிலம் என்பது மொழி, தமிழ் என்பது உயிர், அம்மா என்பது பாசம். இந்த உலகத்தில் மிக அழகான வார்த்தை எது தெரியுமா? எனக்கு அம்மா. உங்களுக்கு?